வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷாமில் டெக். இன்றைக்கி நாங்கள் சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் விளங்கும். ஒரு கலர் லைட் வந்து சைட் பார்டரில் உங்களுக்கு பார்க்கலும் கலர் லைட் ஒன்று போய்த்து கொண்டிருக்குது. இது சாதாரணமாக ஒரு லைட்டோ எதுவும் கிடையாது, ஒரு அப்ளிகேஷனை வச்சு செய்யக்கூடிய ஒரு வால்பேப்பர் தான். இந்த வால்பேப்பரை எப்படி செய்கிறது என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வச்சு. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இலகுவாக டவுன்லோட் செஞ்சு கொள்ளையிலும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுமெண்டா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு கொள்ளையிலும். ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என் ஃபோனில். பார்ப்போம் இந்த அப்ளிகேஷனில் எப்படி அந்த வால்பேப்பர் எப்படி செய்கிறது என்பதை பற்றி வாங்க பார்ப்போம். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இப்படி தான் அதில் இன்டர்ஃபேஸ் வரும். உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும் டிஃபால்ட்டாக அவங்க சாதாரணமாக 4-5 டிசைன் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக அந்த அப்ளிகேஷனில் வர தீம்ஸ் கொஞ்சம் இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தீமை கிளிக் பண்ணிங்கண்டா உங்களுக்கு ஏதாச்சும் அந்த தீமுக்கு ஒரு பேர் வைக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு விரும்பிய ஒரு நேமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஓகே கிரியேட் என்பதை பற்றி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பார்க்கலும் பார்டரில் லைட் ஒன்று போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு விளங்கும். அந்த லைட்டை கலர்ஸ் உங்களுக்கு சாய்ஸ் பண்ணிக்கொள்ளும். அதுக்கு போகிறோம் அந்த லைட் இந்த லைனர் உங்களுக்கு எந்த ஷேப்பில் அந்த லைட் வர வேணும் அதை உங்களுக்கு இதில் செட் பண்ணிக்கொள்ளும். வேண்டிய விருப்பமான ஷேப்பில் செட் பண்ணிக்கொள்ளும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பார்க்கலும் அந்த ரைட்டை ரிவர்ஸில் ஓடுற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைட் மார்க் இல்லாமல் உங்களுக்கு வேண்டிய ஒரு டிசைன் அதில் சைட் பார்டருக்கு செட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் உங்களுக்கு அடுத்ததாக கீழே பார்க்கலும் பேக்ரவுண்டுக்கு இந்த லைட் இல்லாமல் லைட்டுக்கு நடுவில் வர பேக்ரவுண்டை உங்களுக்கு ஏதாச்சும் விரும்பி ஒரு தனி கலரை போடிடும். அப்படி இல்லாட்டி இது மாதிரி ஒரு வால்பேப்பர் செட் பண்ணி அது சுற்றி உங்களுக்கு பார்டரில் லைட் ஓடுற மாதிரி செட் பண்ண மேலும். அப்படி இல்லாச்சும் உங்களுக்கு விரும்பி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவும் உங்களுக்கு செட் பண்ணிக்கொள்ளும். அடுத்ததாக இருக்கிற செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் அட்ஜஸ்ட் பண்ணுற செட்டிங். இதெல்லாம் சாதாரணமாக உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு செஞ்சு பார்க்க போகல இந்த செட்டிங் எல்லாம் உங்களுக்கு விளங்கும். அடுத்ததாக ஃபைனலாக நீங்கள் உங்களோட தீமை ரெடி பண்ணதும் அதில் கிரியேட்னு கேட்கும். அந்த க்ரியேட் பண்ணிக்கொண்டு அந்த வால்பேப்பர் முன்னுக்கு வந்ததும் அது நீங்கள் கிளிக் பண்ணி எனேபிள் வால்பேப்பர்ன்றையும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் அது எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ண கேட்கும். உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வேணுமா அப்படி இல்லை ஹோம் அண்ட் லொக் ஸ்க்ரீனுக்கு வேணுமான்னு நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்களுக்கு விரும்பினதை நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலும் ஒரு அட்டகாசமான ஒரு வால்பேப்பர் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு சாதாரணமாக இது பார்க்குறதுக்கு ஒரு எல்இடி பல்ப் உங்களோட ஃபோனில் பத்துற மாதிரி உங்களுக்கு விளங்கும் ஃபீல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.